வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜாப் அலர்ட் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு பிரம்மாண்டமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது RRB-லிருந்து 2026 வருஷத்துக்கான டெக்னீஷியன் வேலைவாய்ப்பு அறிவிப்பு விளம்பர எண் 02/2026 மூலமா இப்போ வெளியாகி இருக்கு. ரயில்வே துறையில வேலை வாங்கணும்னு கனவு காண்ற எல்லாருக்கும் இது நிஜமாவே ஒரு பொன்னான வாய்ப்பு. சரி வாங்க, இந்த அறிவிப்பு பத்தின முழு தகவல்களையும் இந்த விளக்க காட்சியில நாம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். மொத்தம் 6565 காலி இடங்கள். ஆமாங்க, நீங்க கேட்டது 100% உண்மைதான். பல பேரோட வாழ்க்கையவே மாத்த போற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. ஜாபல தமிழ்ல இன்னைக்கு நாம பிரத்யேகமா பாக்குற இந்த வேலை வாய்ப்புல இவ்ளோ பிரம்மாண்டமான காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ தற்காலிகமான கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் கிடையாது. இந்தியா முழுக்க பணியமர்த்தப்படுற ஒரு நிரந்தரமான ரெகுலர் மத்திய அரசு பணி. இவ்ளோ பெரிய எண்ணிக்கையில வேலை வாய்ப்புகள் வர்றது ரொம்பவே அரிதான விஷயம். அதனால கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இந்த 6565 காலி இடங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். பிரதானமா 2 பதவிகளுக்கு இதை பிரிச்சிருக்காங்க. முதல் பதவி என்னன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். இதுக்கு மொத்தம் 323 காலி இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. 2வது பதவி டெக்னீஷியன் கிரேட் 3. இதுல தாங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா 6242 காலி இடங்கள் இந்த ஒரு பதவிக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்களோட கல்வி தகுதிக்கு எந்த பதவி சரியா இருக்கும்னு முடிவு பண்ண இந்த விவரம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்து எல்லார் மனசையும் எழக்கூடிய அந்த முக்கியமான கேள்வி, சம்பளம் எவ்வளவு? ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பதவிகளுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் பதவிக்கு லெவல் 5 அடிப்படையில ஆரம்ப அடிப்படை சம்பளமா 29,200 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுவே டெக்னீஷியன் கிரேட் 3 பதவிக்கு லெவல் 2 அடிப்படையில 19,900 ரூபாய் ஆரம்ப அடிப்படை சம்பளமா கிடைக்கும். இது மட்டும் இல்லாம மத்திய அரசோட மற்ற எல்லா படிகளும், அதாவது அந்த அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு கூடுதலா கிடைக்குங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 2 பதவிகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கிரேட் 1 சிக்னல் பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கணும்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 18 வயசுல இருந்து அதிகபட்சம் 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுவே கிரேட் 3 பதவிக்கு 18 வயசுல இருந்து 30 வயசுகள் இருக்கணும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வயது வரம்பு எல்லாமே ஜூலை 29, 2026 இந்த தேதியை வச்சு மட்டும்தான் கணக்கிடப்படும். ஒருவேளை நாம இந்த குறிப்பிட்ட வயது வரம்பை தாண்டிட்டோமே அப்படின்னு நீங்க நினைச்சா கவலையே வேண்டாம். அரசு விதிமுறைகள் படி வயது வரம்பு சலுகைகளும் இதுல தாராளமா வழங்கப்படுது. SC மற்றும் ST பிரிவினருக்கு 5 வருஷம் வயது வரம்பு தளர்வு உண்டு. OBC பிரிவினருக்கு 3 வருஷம் தளர்வு கொடுக்கறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க பிரிவு பொறுத்து 10 to 15 வருஷம் வரையும், முன்னாள் ராணுவத்தினருக்கு அரசு விதிகளின் படியும் சிறப்பான வயது வரம்பு சலுகைகள் இருக்கு. இப்போ நாம ஒரு மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதுதான் கல்வி தகுதி. முதல்ல டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் பதவிக்கான தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்க பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுல ஏதாவது ஒரு துறையில BSc பட்டம் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லையா இதே துறைகள்ல 3 ஆண்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே. அது மட்டும் இல்லாம இதே பிரிவுகள்ல BE அல்லது BTech இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட நீங்க இந்த கிரேட் 1 சிக்னல் பதவிக்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம். அடுத்து அந்த 6242 காலி இடங்களை கொண்ட டெக்னீஷியன் கிரேடு 3 பதவி. இதற்கான கல்வி தொகுதி முற்றிலும் மாறுபட்டது. இதுக்கு விண்ணப்பிக்க நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோட, அதாவது மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு NCVT அல்லது SCVT அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்துல தொடர்புடைய ட்ரேட்ல ITI முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோட தொடர்புடைய ட்ரேட்ல ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சியை முழுமையா முடிச்சிருந்தாலும் இந்த பதவிக்கு நீங்க கண்டிப்பா தகுதியானவங்க தான். சரி, தகுதிகள் எல்லாம் சரியா இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? இதோட தேர்வு முறை ரொம்பவே வெளிப்படையானதுங்க. மொத்தம் 3 முக்கிய கட்டங்களா இதை நடத்துவாங்க. முதல்ல கணினி வழியிலான எழுத்து தேர்வு, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும். இதுல தேர்ச்சி பெறவங்கள அடுத்த கட்டமான அசல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. கடைசியா ரயில்வே துறையோட தரைநிலைகளுக்கு ஏற்ப மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு முழு தகுதியானவங்க மட்டும்தான் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சூப்பரான சிறப்பம்சம் இருக்கு. பொதுப்பிரிவினர் மற்றும் மற்றவர்களுக்கு 500 ரூபாய் கட்டணமா நிர்ணயிச்சிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க முதல் கட்ட தேர்வு எழுதுனா 400 ரூபாய் உங்களுக்கு அப்படியே திரும்ப பெற்று தரப்படும். அதே போல SC ST பிரிவினர், பெண்கள், பொருளாதார ரீதியா பின்தங்கியவங்க, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு கட்டணம் வெறும் 250 ரூபாய் தான்.
நீங்க தேர்வுல கலந்துக்கிட்டா இந்த 250 ரூபாயும் உங்களுக்கு முழுமையா திரும்ப வழங்கிடுவாங்க. எந்த ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பா இருந்தாலும் நாம கேலண்டர்ல முக்கியமா குறிச்சு வைக்க வேண்டியது இந்த தேதிகளை தான். ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் 30, 2026 அன்னைக்கு தொடங்குது. விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை 29, 2026. கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காம முன்கூட்டியே விண்ணப்பிச்சிடுங்க. அப்போதான் எந்த ஒரு தொழில்நுட்ப சிக்கலும் வராது. இந்த தேதிகள் எல்லாமே ரொம்ப கண்டிப்பானவை, அதனால மறக்காம மனசுல வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி விண்ணப்பிப்பதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். விண்ணப்பங்களை ஆன்லைன் முறையில மட்டும்தான் சமர்ப்பிக்கணும். ஆர்ஆர்பி சென்னை இணையதளமான rrbchennai.gov.in போயிட்டு அங்க இருக்கிற கேரியர்ஸ் பக்கத்துல நீங்க ரொம்ப எளிதா விண்ணப்பிக்கலாம். ஆனா விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும். இந்த வேலை வாய்ப்பிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, விண்ணப்பிக்கும் இணைப்பு, விண்ணப்ப படிவம், அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் அனைத்து முக்கிய லிங்குகளும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பிக்கும் முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படித்து தகுதியை உறுதி செய்து கொண்டு மட்டுமே விண்ணப்பிக்கவும். இது போன்ற அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு தகவல்கள், தேர்வு அறிவிப்புகள் மற்றும் புதிய வேலை அப்டேட்களை தொடர்ந்து பெற எங்களின் ஜாப் அலர்ட் தமிழ் சேனலை யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். தொடர்ந்து புதிய வேலைவாய்ப்பு தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.